கோவையில் அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் கார் மீது மோதிய விபத்தில் பைக்கை ஓட்டி வந்த இளைஞர் தூக்கி வீசப்பட்டு காரின் கூரை மீது விழுந்த பயணம் செய்த அதிர வைக்கும் காட்சி வெளியாகியுள்ளது. கோவை பொள்ளாச்சி சாலையில் உள்ள பிரீமியர் மில் அருகே இன்று ஒரு கார் வளைவில் திரும்பி பாதை மாற்ற முயன்றது. அப்போது அதே சாலையில் மிக அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் எதிர்பாராத விதமாக காரின் பக்கவாட்டில் பலமாக மோதியது. மோதிய வேகத்தில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த வாலிபர் காற்றில் தூக்கி வீசப்பட்டார். நேரடியாக காரின் மேல் பகுதியில் விழுந்த அவர் கார் நிற்கும் வரை அதன் கூரை மீதே சில மீட்டர் தூரம் பயணம் செய்தார். இதை பார்த்த அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் அதிர்ச்சி அடைந்தனர். அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். சினிமா காட்சியைப் போல நடந்த இந்த பயங்கர விபத்தில் காரின் மேல் விழுந்த வாலிபருக்கு நல்வாய்ப்பாக சிறிய காயங்களுடன் உயிர் தப்பினார். விபத்து குறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த செட்டிப்பாளையம் போலீசார் விபத்துக்குள்ளான வாகனங்களை அப்புறப்படுத்தி விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவையில் சமீப காலமாக மேம்பாலங்கள் மற்றும் விரிவுபடுத்தப்பட்ட சாலைகளில் இளைஞர்கள் மிக அதிவேகமாக வாகனங்களை ஓட்டுவதால் இதுபோன்ற விபத்துகள் தொடர்கதையாகி வருகின்றன. சாலை சந்திப்புகள் மற்றும் வளைவுகளில் வாகனங்களின் வேகத்தை குறைக்க வேண்டும் என போக்குவரத்து போலீசார் அறிவுறுத்தி வருகின்றனர். பிரீமியர் மில் போன்ற பகுதிகளில் சிக்னல் மற்றும் வேகத்தடை அமைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.